அனைவருக்கும் வணக்கம். நான் இறைமன் சாகர். நம்ம சமூகத்தில் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவு டாட்டூ குத்துறது. என்னடா டாட்டூ குத்துறது போய் பெரிய கலாச்சார சீரழிவா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்விகள் வரலாம். நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டும் இந்த டாட்டூ வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சமூகத்துக்கு உருவாக்க இருக்கு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ கஞ்சா நம்ம பகுதியில் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அது மெல்ல மெல்ல நாளடைவில் பல இளைஞர்களையும் அது நாசமாக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் டேட்டூவும் இன்னைக்கு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட வரக்கூடிய காலங்களில் இது ஒரு மிகப்பெரிய சீரழிவை ஆபத்தை நம்ம சமூகத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ டேட்டு என்னென்னா எல்லாருமே சிம்பிளாக தான் ஆரம்பிக்கிறாங்க. கையில் சின்னதாக ஒரு டேட்டு வைக்கிறாங்க, அதுக்கு பிறகு காலில் ஒரு சின்னதாக டேட்டு வைக்கிறாங்க, அது மாதிரி கழுத்தில் ஒரு டேட்டு வைக்கிறாங்க. இப்படியே போய் கடைசியில் அந்தரங்க உறுப்புகளில் வரைக்கும் டேட்டு குத்தக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வரக்கூடியது. குறிப்பாக பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் அதிகமாகிட்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு ஆபத்தான சூழல் அப்படி தான் நான் சொல்லுவேன். டேட்டு குத்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி எந்தெந்த மாதிரி டேட்டை குத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் காதல். காதல் வந்ததுமே காதலி பேரையோ அல்லது காதலன் பேரையோ டேட்டுவாக குத்துறாங்க. இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றது கூட சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் பிரேக்கப் ஆகக்கூடியது அவ்வளோ எளிதாக நடக்குது. ஒரு டேட்டை குத்தியாச்சுன்னா கொஞ்சம் காலங்கள்லேயே அந்த டேட்டுவை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டேட்டு குத்தும்போது எவ்வளவு வலி வேதனை அனுபவிக்கிறோமோ அதை விட மேலான வலி வேதனை செலவு அந்த டேட்டுவை ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களில் இருக்குது. இப்போ இந்த வலி விஷயம் மட்டும் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காதல் சம்மந்தமாக மட்டுமே கிடையாது. சில வேளை நீங்கள் அம்மா அப்படின்னு கூட டேட்டு குத்தலாம், அல்லது அப்பா அப்படின்னு குத்தலாம். கேட்டிங்கன்னா எனக்கு அம்மா மேலே நல்ல பாசம், அப்பா மேலே நல்ல பாசம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய கடவுளினுடைய படத்தை டேட்டுவாக வைக்கலாம். ஏன்னா எனக்கு அவங்க மேலே எனக்கு ரொம்ப பக்தி அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ உள்ள அன்பை அவங்கக்கிட்ட செயலால் தான் காட்டணுமே தவிர டேட்டூவில் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம கடவுள் மேலே நம்ம பக்தி வைக்கணும்னா அதை செய்ய வேண்டிய முறையில் தான் செய்யணுமே தவிர டேட்டு குத்துறதுனால கடவுளுக்கோ அல்லது நம்ம அம்மா அப்பாவுக்கோ எந்த நன்மையுமே கிடைக்க போகிறதில்ல. இன்னொரு விஷயம், இந்த டேட்டு குத்துறதுனால சில நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்னுடைய உடம்பு என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களில் இதுதான் சொல்கிறாங்க, என்னுடைய உரிமை, என்னுடைய உடம்பு, என்னுடைய வாழ்க்கை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த டேட்டு குத்துறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. டேட்டு குத்துறதுனால தோல் சம்பந்தமான பல நோய்கள் வாரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அலர்ஜியெல்லாம் வாரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில வேளை இப்போ அந்த இது வரலானாலும் கூட பல மாதம் தாண்டி அல்லது பல வருடம் தாண்டி கூட உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோயோ அல்லது அலர்ஜியோ ஏதாவது விளைவுகளோ வாரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் டேட்டு குத்தக்கூடிய ஊசி அவர் சில வேளை வேற ஒருத்தருக்கு டேட்டு போட்டுட்டு அதே ஊசி மாற்றாமல் உங்களுக்கு குத்தியிருந்தாங்கன்னா சில வேளை கொடிய நோயான எய்ட்ஸ் மாதிரியான நோய்கள் அந்த நபருக்கு இருந்தால் அந்த நோய் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மட்டும் கிடையாது. ஏற்கனவே ஒரு சிலருக்கு டேட்டு குத்துனதுனால எய்ட்ஸ் வந்த ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ரொம்ப கவனிக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த டேட்டு. இது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் உங்களுக்கு இதனால் உள்ள இழப்புகள் உண்டு. இன்றைக்கி ஒரு பிளட் டொனேஷன் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஆபத்து, அவருக்கு நம்ம பிளட் கொடுத்து உதவுறோம். நமக்கு டேட்டு குத்தி இருந்தால் நம்மளால் குறிப்பிட்ட காலத்துக்கு அவருக்கு ரத்தம் கொடுத்து நம்மளால் உதவ முடியாது. ஏன்னா அந்த டேட்டு குத்துனவங்களோட ரத்தத்தை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று இருக்குது. நீங்கள் தீவிரமாக ஒரு பரிசோதனை பண்ணணும்னா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எழுதி தருவாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் வச்சுருக்காங்க. இது இருந்தால் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படி. அதில் ஒன்று தான் இந்த டேட்டு குத்திருந்தீங்கன்னா அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நேவி மாதிரியான அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளில் டேட்டு குத்துனவங்களை எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, பல கார்ப்பரேட் கம்பெனிகளில் கூட நீங்கள் வேலைக்கு போயாச்சுன்னா டேட்டு குத்தி இருந்தால் உங்களை வேலையில் அனுமதிக்க மாட்டாங்க. இப்படி டேட்டுனால உள்ள நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். ஒன்று நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய உடல் ரொம்ப முக்கியமானது. கடவுள் இந்த இயற்கையை அவ்வளவு அழகாக படைச்சிருக்கார். ஒவ்வொன்றையுமே ரசித்து ருசித்து படைச்சிருக்கார்.
அதே மாதிரி தான் நம்முடைய உடலையும் அவ்வளவு கச்சிதமாக வந்து படைச்சிருக்கார். உடல் நம்ம வந்து பேணி காக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய உடல் படம் வரைவதற்கான டிராயிங் ஷீட் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் எல்லாரும் மனசில் வைக்கணும். டேட்டூ சாதாரணமாக ஒரு விஷயமா நம்ம கடந்து போகக்கூடாது. இன்றைக்கி சிம்பிளாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இது ரொம்ப விரிவடைந்து பறந்து எல்லாருக்கும் போய் கடந்து. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாக டேட்டூ போட்டிருப்பாங்க. அப்படி உடல் ஃபுல்லாக போடுறோமா, கொஞ்சம் போடுறோமா, சின்னதாக போடுறோமான்னு உள்ளதெல்லாம் விஷயம் கிடையாது. டேட்டூ ஒரு மனித உடலுக்கு ஆபத்து. அது பல விளைவுகளை உருவாக்கக்கூடியது. அதனால் நமக்கு நிறைய இழப்புகளும் ஏற்படும். அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அல்லது குழந்தைகள் அவங்களுக்கு நீங்கள் இந்த விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. டேட்டூவிலேருந்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமை. எனவே டேட்டூவை தவிர்ப்போம். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி.